पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4th சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்துல முக்கியமான ஸ்லோகம் 2 ஸ்லோகம் இருக்கு. ஒன்று 18வது ஸ்லோகம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 24வது ஸ்லோகம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவின்னு வரப்போகுது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை பற்றின விஷயம், ஞான ஸ்லோகங்கள். இதை புரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப அற்புதமான விஷயம், நம்ம எங்கேயுமே எரர் பண்ண மாட்டோம். ஸ்லோகம் என்ன அப்படின்னா, கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா சபுத்திமான் மனுஷியேசு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத்து. எவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஞானி புருஷன் ஆச்சாரியர்னால சாஸ்திரத்தை நல்ல முறையா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நல்லா ஆத்மாவை பத்தின புரிதல் உண்டாயிடுச்சோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கர்மணி அகர்மகா. ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த கர்மாவோட கர்த்தா யாரு அப்படின்னா நான் இல்லை. இந்த கர்மங்கள் எல்லாமே பிரகிருதே கிரியமானானி 3:27 சொல்லியிருக்கு. பிரகிருதியினால் இந்த அனைத்து கர்மங்களும் செய்யப்படுகின்றன, நான் எதையும் செய்யவில்லை அப்படின்னு கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே எவன் தன்னை அகர்த்தான்னு பார்க்கிறானோ, கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே கர்மத்துல அகர்மத்தை, அகர்மம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆத்மா, அகர்மம் இது ஆத்மஸ்வரூபம் தான் அகர்மம். அப்ப ஆத்மாவை எவன் பார்க்கிறானோ, தன்னை பார்ப்பவனாக எவன் பார்க்கிறானோ, டூயர் இல்ல, கர்த்தா இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகர்மணிச்ச கர்மயா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றோம் நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு. அந்த சும்மா இருத்தல் அப்படின்றது அகர்மம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இல்ல, அங்கேயும் கர்மம் தான். இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா இருக்கு. ஸ்கிரீன் மாதிரி ஃபில்ம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது, ஃபில்ம் போயிட்டு இருக்கு, அது கர்மம் மாதிரி. ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஷோ ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஷோக்கும் இன்னொரு ஷோக்கும் நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கு. யாராவது கேட்குறாங்க சினிமா ரன் ஆகிட்டு இருக்கா? இல்லை பிரேக் ஆகிருக்கு, நடுவில் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஃபில்மை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபில்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாமல் இருக்கு அப்படின்றது. இந்த கர்மமின்மை இந்த ரெண்டுமே எங்க நடக்குது அப்படின்னா மாயையில தான் இந்த ரெண்டுமே நடக்குது ஒழிய இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்துல எதுவுமே நடக்கல. கர்மமும் நடக்கல, கர்மமின்மையும் கர்மம் இல்லாத தன்மையும் அங்க இல்லை. அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு யாராவது சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் கூட ஒரு கர்மம் தான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, நான் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்ப வந்து கர்மம் பண்ணாம இருக்கேன். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவித்யானால என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த ஸ்கிரீனுக்கு மேல ஏற்றி வைக்க ஃபில்ம் மாதிரி ஃபில்ம் ஓடுது, ஃபில்ம் ஓடலை. ஃபில்ம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஃபில்ம் அடுத்த ஃபில்ம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு இல்லாமல் இருக்கு, எம்டினஸ் இருக்கு. அதுவும் கூட அந்த ஃபில்மோட விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லவே இல்லை. ஸ்க்ரீன் ஃபில்ம் ஓடுறதுக்கு முன்னாடியும் அது சும்மா தான் இருந்துச்சு, ஃபில்ம் ஓடி மேலே நம்ம ஃபில்ம் எதுவும் ஓடலைன்னு சொல்லும் போதும் அது சும்மா தான் இருக்கு, திரும்பவும் ஃபில்ம் வேற ஃபில்ம் போடும் போதும் அது சும்மா தான் இருக்கு. வாஸ்தவத்துல அந்த ஸ்கிரீனோட தன்மை தான் ஆத்மாவோட தன்மை. ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் என்னவா இருக்கேன்? 3 காலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கேன்? சும்மா தான் இருக்கேன். என்னுடைய சுரூபமே நிஷ்கிரிய சுரூபம். அப்போ இந்த காட்சி இந்த கர்மங்கள்லாம் நம்ம பண்றோமே அப்படின்னும் போது இந்த கர்மங்கள்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேல ஏற்றி வச்சுக்கிறேன், நான் கர்த்தா அப்படின்னு இந்த தேகாதிகளை ஏற்றி வைக்கிறது மூலமா இந்த தேகாதிகள் பண்ற காரியத்தை எல்லாம் நான் பண்றதா நான் நினைச்சுக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, மாயா, இதான் இக்னோரன்ஸ். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இதை எவன் இந்த விதமா கர்மங்களில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் இந்த நல்லா இந்த ஸ்லோகத்தை திரும்ப 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 மனனம் பண்ணி நல்லா மனனம் பண்ணணும். ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன் அப்படின்ற
நமக்கு வந்து ஒரு ஸ்திதி வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணணும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியணும், என்ன தெரியணும், இந்த வாய் பேசுது, பின்னாடி மனசு கோஆர்டினேட்டரா இருந்து பண்ணுது, புத்தி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மெசேஜஸ் எல்லாத்தையும் கொடுக்குது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யால இருந்து உண்டானது. இந்த வாயில வந்து பெட்ரோல் மாதிரி பிராணன் வெளிப்படுது. அப்ப அவித்யால இருந்து பிராணன், பிராணன்ல இருந்து புத்தி, புத்தியில இருந்து மனசு, மனசுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் பேச ஆரம்பிக்குது, காரியம் பண்ண ஆரம்பிக்குது. மனசுல இருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இந்த தேகம் அதுக்குள்ளார இருந்துட்டு ஆக்ஷன் எல்லாத்துக்கும் காரணமா இந்த தேகம் இருக்கு. இது எல்லாத்தோட மூல காரணம் இது அவித்யா. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது அவித்யால நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே சச்சிதானந்த சுரூபமா பார்ப்பவனா இருக்கேன் அப்படின்னு திரஷ்டாவா தன்னை அறியற வரைக்கும் இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணணும், திரும்ப 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 நம்ம இந்த ஸ்லோகத்தை மனனம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி எவன் மனனம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே ஒருத்தன் பார்க்கிறானோ ச புத்திமான் மனுஷன், அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா புத்திமான், அவன்தான் புத்திசாலி. இந்த உலகத்திலேயே தன்னை வெறும் திரஷ்டாவா பார்க்கிறவன். எதுக்கு திரஷ்டா? அவித்யாக்கும் திரஷ்டாவா பார்க்கிறவன். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா ச யுக்தா, அவன்தான் யோகி அப்படின்னு சொல்லப்படுகின்றான். மற்றவர்கள்லாம் யோகி இல்லை. அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா கிருஷ்ண கர்ம கிருத்துன்னு சொல்லியிருக்க. கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படின்னா இந்த உலகத்துல செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்தவனாகின்றான், கிருதகிருத்தியனாக ஆகின்றான். அவன் மோட்ச சுரூபத்தில் இருக்கான், அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தமாகிறது. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேத்து பாஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் போன கிளாஸ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 35வது பேஜ் நடுவுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நான் இப்ப நீங்க சொல்றேன். லாஸ்டா நம்ம பார்த்தது வந்து பூர்வபக்ஷி என்ன சொன்னான்னா கர்மம் கர்மம் தாங்க, கர்ம நனு கர்ம கர்மயேவ சர்வேஷாம் ந கொச்சித் வியபிச்சரதி. நீங்க என்னங்க விபரீதமா சொல்றீங்க இந்த ஸ்லோகத்துல? கர்மத்தை ஏங்க அகர்மமா பார்க்கணும், அகர்மத்தை எதுக்கு கர்மமா பார்க்கணும்? ரெண்டு விரோதம் தானே. ஆப்பிளா பாருங்க, ஆப்பிளா பாருங்க, வாழைப்பழத்தை வந்து வாழைப்பழமா பாருங்க. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள வேற ஒண்ணா பாரு, வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளா பாரு, ஆப்பிள வந்து வாழைப்பழமா பாரு. ஏங்க பார்க்கணும்? இது விபரீதம் தானே. இது இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்காம இருக்கிறத வேற ஒன்னா பார்க்கிறதுன்றது விபரீத தரிசனம் தானே, விபரீத தரிசனம் தானே இது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் வந்து இந்த உலகத்துல எல்லாரும் கர்மம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். 99% பேரும் ஞானி புருஷர் 1% வச்சுங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றோம்? கர்மத்தை கர்மம் தான் பார்க்கிறோம். அது எப்படி விபரீதமா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்கறான். எப்பவுமே மெஜாரிட்டி பீப்புள் தானே என்னவோ அதுதானே நம்ம நம்புறோம். இத்தனை பேர் நம்புறாங்க அப்படின்னா எல்லாம் உண்மையா தானே சுவாமி இருக்கணும் அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ற, மெஜாரிட்டி பீப்புளை வச்சுக்கிட்டுலாம் இங்க இல்லப்பா. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஒரு அருமையான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ற. தத்துன நௌஸ்தஸ்ய நாவி கச்சந்தியாம் தடஸ்தேஷு அகதிஷு நகேஷு பிரதிகூல கதி தர்ஷனாத். ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் சொல்ற. நௌஸ்தஸ்ய அப்படின்னா படகுல உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கான், போட்ல போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது நாவி கச்சந்தியாம், அந்த படகுல போய்கிட்டு இருக்கிறவன் தடஸ்தேஷு அகதிஷு, தட்டத்துல கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நதிக்கரையில வந்து நதியோட தட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கு. அந்த மரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அகதிஷு, அசையாம ஒரே இடத்துல மரங்கள்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் நகேஷு பிரதிகூல கதி தர்ஷனா, பிரதிகூல கதி தர்ஷனா நல்ல நிலையா மூவபிளா இல்லாம இம்மூவபிளா இருக்கிற மரங்களை எல்லாத்தையும் படகுல போயிட்டு இருக்கிறவன் என்ன பண்றான், வேகமா பின்னாடி ஓடி போற மாதிரி பார்க்கறான். அப்போ படகு போய்கிட்டு இருக்கு, படகுல இருக்கிறவன் கரையை பார்க்கும் போது ஓடாதவைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் ஓடுது, பின்னாடி ஓடுற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்போ அகத்தினா கதி இல்லாத போக்கு இல்லாத அந்த பதார்த்தங்கள் எல்லாம் போற மாதிரி பார்க்கலாம். இது ஒரு திருஷ்டாந்தம். அடுத்த ஆச்சாரியர் சொல்றாரு, அதே மாதிரி வந்து தூரேஷு சக்ஷுஷா அசன்னி கிருஷ்டேஷு, ரொம்ப தூரத்துல வானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திரங்களை பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது. நட்சத்திரங்கள்ல ஒரு ஆக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போது நட்சத்திரம் அசையாம அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது.
அப்ப அதேதான் இங்க சொல்றாரு, அசன்னி கிருஷ்டேஷு கச்சத்சு கத்தியபாவ தர்சனா. ஓடிக்கிட்டு இருக்கிற சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஓடாதவைகளா நிலையா கர்மம் இல்லாம தெரியுது. அப்போ மரங்கள்ல கர்மம் இல்லை, ஆனா நம்ம கர்மம் மரங்கள் ஓடி போற மாதிரி பார்க்கணும். நட்சத்திரங்கள் கர்மம் இருக்கு, ஆனா நம்ம பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லாதவைகளா தெரியுது. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அப்படித்தானே தெரியுது. சூரியன் உதயமாகின்றான், சூரியன் அஸ்தமிக்கின்றான். டெய்லி காலையில நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டைம் இருக்கும் போதெல்லாம் டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னா சூரிய உதயம் எப்போ இதை பார்ப்பேன். எப்பவுமே பார்க்கறது சூரிய உதயம் எப்போன்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்? நம்ம விவகாரத்துல எல்லாத்துக்கும் சூரியன் உதிக்கிறான் மறைகிறான் தானே. அப்ப இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாஸ்தவம் தானே. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அப்படித்தானே தெரியுது. அப்ப அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய 100% பீப்புளுக்கும் நமக்கு இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்குங்க. நல்ல சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கோம். இந்த 2 எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் ஒரே டைம்ல போகும். அதை பார்க்கலாம். நீங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ராக்ல 2 டிராவல் பண்ணுது. என்ன இருக்குன்னா 2 இதுவும் நல்ல சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும்போது மூவ் ஆகுற மாதிரியே தெரியாதுங்க. நான் பார்த்துருக்கேன். நான் டிராவல் நிறைய பண்ணதுனால பக்கத்துல ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா, 2ம் ஆக்ஷனே இல்லாத மாதிரி 2 ட்ரெயினும் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டா. ஆனா 2மே வந்து பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது நடக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல வேகமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகமா நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது, பக்கத்துல வேகமா போயிட்டு இருக்க ட்ரெயினை வச்சுக்கிட்டு. அப்ப இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒரு பக்கெட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தண்டத்தை எடுத்து உள்ள விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்டம், அந்த பாதி ஆஃப் பக்கெட் தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தண்டத்தை உள்ள விட்டீங்கன்னா தண்டம் வளைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி உள்பக்கம் வேற மாதிரி தெரியும். பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது? தண்டம் வளைஞ்சு போற மாதிரி தெரியுது. எடுத்தீங்கன்னா தண்டம் நேராதான் இருக்கும். அப்ப இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. பிரத்யக்ஷத்துல ஒரு மாதிரி, ஆனா வாஸ்தவத்துல வேற மாதிரி. இப்ப அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்றோம், அதுக்கு என்ன பேரு அப்படின்னா விவகார தசை, அதுக்கப்புறம் பாரமார்த்திக தசை. விவகார தசைன்றது எல்லாத்துக்கும் தெரியறது, பாரமார்த்திகம்னு விசாரம் பண்ணுனா தெரியறது, அப்சல்யூட். அப்ப இங்க வந்து ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குப்பா. ஏவம் இஹாபி, இந்த எக்ஸாம்பிள்ல எப்படி சொன்னமோ அதே மாதிரி இந்த விதமாகவே இங்கேயும் கூட அகர்மணி அகம் கரோமி இது. யாரு? ஆத்மாதான் அகர்மா. கர்மம் இல்லாதது நான் தான் அகர்மா. அந்த அகர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் செய்கின்றேன் அப்படி நம்ம பாக்குறோமே. இந்த ஆத்மா வந்து எந்த கர்மத்தையும் பண்றது இல்லைங்க. பார்ப்பவன் மட்டும்தான் இந்த ஆத்மா. நம்ம பிரிக்க மாட்டேன்றோம். எது காரியம் பண்ணுதுன்னு நமக்கு பிரிச்சு அறிய முடியாத அளவுக்கு சிங்காய் கிடக்குது. சித்து ஜட கிரந்தின்னு இதுக்கு பேர் சொல்றோம். இந்த 2ம் ஒன்னாய் கிடக்குது. சைத்தன்யமா இருக்கிற நானும் இந்த தேக மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா போட்டு கட்டி வச்சிருக்கு. அதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்திரியங்கள் பண்ற காரியங்கள் எல்லாம் நாம் பண்ற மாதிரி தெரியுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடாத மாதிரி தெரியுது. மரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலையா இருக்கு, ஆனா ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. விபரீத தரிசனம் நம்ம. அப்ப இதே மாதிரி இந்த தேகாதிகள் எல்லாம் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனா நான் கர்மம் பண்ணல. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த நானுக்கு மேல இந்த தேகாதிகளை சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டேன். சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் அகம் கரோமி இது, நான் செய்கின்றேன் எல்லா கர்மத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு என்ன பண்றோம்? கர்ம தரிசனத்தை பார்க்கிறோம். கர்மத்தை தான் மேல ஏற்றி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம கர்மணிச்ச அகர்ம தரிசனம், கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அகர்மத்தை பார்க்கிறோம். கர்மத்துல என்னது? ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்கு, நட்சத்திரம் சுத்திக்கிட்டு இருக்கு, வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்மம் இல்லாத மாதிரி நிலையா நட்சத்திரத்தை பார்க்கணும். 2 ட்ரெயின் வேகமா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பக்கத்துல அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது நமக்கு எப்படி தெரியுது? கர்மம் இல்லாத மாதிரியே தெரியுது.
இந்த பூமியோட வேகத்தை வந்து போட்டு யூடியூப்ல போட்டு இதுல கூகுள் குருட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த பூமி எவ்வளவு வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா நமக்கு என்ன அப்படியா தெரியுது? இந்த பூமி வந்து வேகமா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரியா தெரியுது? அப்படியே ரொம்ப சாலிடா அப்படியே நிக்கிற மாதிரியே தெரியுது நமக்கு. ஆனா இந்த பூமி வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியவே இல்லையே, எக்ஸ்பீரியன்ஸே ஆகல. அப்போ கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், அகர்மத்தை பாக்குறோம். இந்த பூமி வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்றோம், பூமி சுத்தாத மாதிரியே பாக்குறோம். அதான் இங்க சொல்றாரு, கர்மணிச்ச அகர்ம தரிசனம் விபரீத தரிசனம் ஏன தன் நிராகரணார்த்தம். இந்த விதமா கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அகர்மத்தையும், அகர்மத்துல கர்மத்தையும் விபரீத தரிசனம் நம்மகிட்ட இருக்கு. எதனால இந்த விபரீத தரிசனம் உண்டாயிருக்கு அப்படின்னா அவித்யா. எதனால உண்டாயிருக்கு? அவித்யா. அந்த அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா தத்து நிராகரணார்த்தம், தன் நிராகரணார்த்தம் என்ன பண்றாரு, உச்சியத்தை அதை நீக்கணும்ன்றதுக்காக தான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கார், கர்மணி அகர்ம யக பஷ்யேத் அப்படின்ற முதல் ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆரம்பிக்கிறார். தது ஏதத் உக்த பிரதிவச்சனம் அபி அசகிருத்து கமா போட்டுக்கணும். தத்து ஏதத் அந்த இந்த விஷயமானது, ஆத்மா வந்து பார்ப்பவன், ஆத்மா கர்த்தா இல்லை அகர்த்தா, தேகாதிகள் தான் கர்த்தா, மாயா தான் கர்த்தா. கர்மத்தை பண்றது யாரு? திரிகுணாத்மிகா மாயா. இதுதான் கர்மத்தை பண்ணுது அப்படின்னு பலமுறை கேள்வி கேட்டு பலமுறை பதிலும் சொல்லி இருந்தாலும் கூட 2வது சாப்டர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், 13வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஆத்ம தத்துவத்தை தான் பேசி இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிர்விகாரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோங்க, ஏக்கரூபம் அவ்யயம் அப்படிலாம் பார்த்துட்டோம் நம்ம. இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பலமுறை வேதாந்தங்கள்ல திரும்ப திரும்ப ஆத்மா, நான், ஆத்மான வேற ஏதோ இல்லை, நான் அச்சல தத்துவம், நான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு பலவிதமான சந்தேகங்களை கேட்டாலும் அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் எல்லாம் சொன்னாலும் கூட முக்த பிரதிவச்சனம் அப்படி அசக்கிருத்துன்றதுக்கு அர்த்தம் பலமுறை திரும்ப திரும்ப கேள்வி கேட்க பதில் சொல்லி சாஸ்திரங்களும் அதே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆச்சாரியார் பண்ண கிரந்தங்கள்லாம் கணக்கு பண்ணோம்னா ஐயோ மகான்கள் வசிஷ்டர்கள் ஸ்லோகங்கள்ல வந்து யோக வாசிச்சதை பாத்தீங்கன்னா அவ்வளோ உபதேசம் திரும்ப திரும்ப ராமர் கேட்க சொல்றார். எல்லா சாஸ்திரங்களும் சிஷ்யர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லுது. இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்பப்போ போன் பண்ணி டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப என்ன ஆச்சு, அப்ப நான் பலமுறை கேட்டு பலமுறை பதில் சொன்னாலும் கூட, ஆனா என்னன்னா இந்த விஷயம் இருக்கே, ஆத்மா மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தப்பா புரிதல் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த விபரீத தரிசன பாவிதயா. அத்தியந்த விபரீத தரிசனம்னா நான் அல்லாத தேகாதிகளை நான் என்று நினைத்து இருக்கிற அந்த மோகம். அந்த மோகம் வந்து பாத்தீங்கன்னா இது அத்தியந்தம்னா 100% வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்தம் விபரீத தரிசனம். நம்ம எல்லாம் மாத்தி பார்க்கிறோம் எல்லாத்தையும். நம்ம பார்வை வந்து பாத்தீங்கன்னா சரியானது இருக்கிற மாதிரி பார்க்கல, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பிரத்யக்ஷத்தை நம்புறோம், விசாரம் பண்றது இல்லை. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா விபரீத தரிசன பாவிதத்தையா, பொய்யா பார்த்ததை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். எது பொய்யா தெரியுது, நான் இந்த தேகாதிகள்ல இருந்துகிட்டு காரியம் பண்ற மாதிரியே தெரியுது. தேகமும் நானும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டோம். தேகம் வேற நான் வேறன்னு என்னால பிரிச்சு அறிய முடியல. கைத்துல பாம்பு தெரியுது, பாம்பு வரவே இல்லை, கயிறாதான் இருக்கு. அதே மாதிரி நானாதான் இருக்கேன். நானுக்கு மேல இந்த தேகாதிகள் வந்து தெரியுது, வெறும் தோற்ற மாத்திரம். சொப்பனம் எப்படியோ அதே மாதிரி, மாயா திருஷ்யம் எப்படியோ அதே மாதிரி. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த தேகத்தை எல்லாத்தையும் நான் நம்பிட்டு என்ன பண்றோம், விபரீத தரிசனத்தை பாவித்தையான்னு அர்த்தம் சத்தியம்னு நினைச்சு நம்பி பாவிச்சு மோமுஹ்யமானோ லோகா. இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மயங்கி போய் கிடக்குது. என்ன மயக்கம் அப்படின்னா, தேகம் நான், கர்த்தா நான், போக்தான். ஜீவத்துவத்துல 3 தான் சொல்லியிருக்கேன். நான் ஜீவன். இந்த நான் ஜீவன்றதுக்கு பெட்ரோல் எது அப்படின்னா இந்த 2 தான் 2 விங்ஸ். எது அப்படின்னா கர்த்திருவமும் போக்திருத்துவம் தான் விங்ஸ். அது
ரெக்கையா இருக்கிறது, இந்த ஜீவ பக்ஷி பறக்கிறதுக்கு. அப்ப ஜீவன் இருக்கிறான் அப்படின்னாவே அங்க கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தை நம்ம கொண்டு வந்துடும். நான் கர்த்தா, நான் கர்த்தா, நான் கர்த்தா அப்படின்னு அந்த கர்மத்தை பண்றோம். கர்மத்தை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் போக்தா, நான் போக்தா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், கர்மத்தை பண்ணி நம்ம அதோட பலனை நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், மயங்கி போய் கிடக்கிறோம். எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம தெரிய மாட்டேங்குது. ஆப்ஜெக்ட் பண்ணணும். கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தேகம் கர்மம் பண்ணிச்சு. அப்ப அந்த தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபவிக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேத சாஸ்திரத்துல சொல்லுது, பூர்வகிருதம் பாபம் வியாதி. பூர்வகிருதம் பாபம் வியாதி. வியாதி ஏன்பா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு 20 நாளா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்துல இருக்கேன். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா கிளாஸ் போகுது பாருங்க, நேற்று என்ன ஆச்சு பாருங்க, சாந்தி மந்திரமே சொல்ல முடியாது. ஆச்சரியமா ஏதோ நின்று போச்சு. அப்ப இன்னைக்கு பாருங்க ஏதாவது தெரியுதா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு வித்தியாசம் கொடுத்துல, சுவாமி நல்லா இருக்காரு, நல்லா பேசுறாரு அப்படின்னு. நான் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பயந்துகிட்டு இருந்தேன், ஐயோ கிளாஸ் கரெக்டா போகுமோ போகாதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. நல்லா ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சு வச்சு இன்னைக்கு நல்லா கிளாஸ் போகணும். அப்ப இந்த வியாதி வந்து பாத்தீங்கன்னா ஏன் சுவாமி நல்லா இருக்கே அப்படின்னா, தேகத்தினால செய்யப்பட்ட கருமம் தேகம் அனுபவிக்கும். அது புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும், எது பண்ணுச்சோ அதுதானே அனுபவிக்கணும். தேகம் கருமா பண்ணுச்சு, தேகம் அனுபவிக்குது. வாக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருமாவை பண்ணிருக்கு அப்படின்னா வாக்கு அனுபவிக்கும். என்கிட்ட பேசுறவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசுறது இல்லை. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போன் பேசுனாவே வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விஷயத்தையே தான் பேசுறாங்க, நல்ல விஷயங்கள். அப்ப என்னோட வாக்கு வந்து முந்தின ஜென்மங்கள்ல நல்ல புண்ணியம் பண்ணிருக்கு, அதனால நல்ல சப்தங்களையே நான் கேட்கிறேன், வேதாந்தத்தையே கேட்கிறேன். கேட்கிறவங்க எல்லாரும் மரியாதையோட பேசுறாங்க. அப்ப என்ன அர்த்தம், வாக்குல வந்து நான் நல்லா கர்மா பண்ணியிருக்கேன். வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்குது நல்ல சப்தங்களை. அதே நேரத்துல மனசு வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல நான் பண்ணிருக்க கர்மா வந்து மனசுக்காக நிறைய பண்ணிருக்கேன், இந்த ஜென்மத்துல மனசுக்காக. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா இருக்கு, எந்த டிப்ரெஷனோ மனசுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கு. அப்ப மனசு அனுபவிக்குது. அப்ப காயா வாச்சா மனசா, காயம் பண்ணது காயம் அனுபவிக்குது, வாக்கு பண்ணது வாக்கு அனுபவிக்குது, மனசு பண்ணது மனசு அனுபவிக்குது. இதுல என்னோட பார்ட் என்னன்னா, நான் பார்க்கிறேன். இதுதான் புரிதல் இருக்கணும் நமக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐயோ எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு இப்படி ஆயிப்போச்சு. எனக்கு ஆகல, எனக்கு எதுவுமே ஆகல, நான் பார்க்கிறவனா இருக்கேன். இந்த தேகத்துக்கு நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்க்கிறவனா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அதான் யதார்த்த தரிசனம். இது எல்லாம் நடக்கிறத நான் பார்க்கிறேன், பார்க்கிறவன் நான் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படி சிங்காய் இருக்கிறத நம்ம பிரிச்சு புரியாம சிங்காய் அனாதி காலத்துல இருந்து 1 ஜென்மமா 2 ஜென்மமா எத்தனை கோடி ஜென்மங்கள் நம்ம இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேகத்தோட சேர்ந்து நம்மளை கிரகணம் பண்ணோன்னு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா 100% இந்த தேகத்தை இணைச்சு வச்சுக்கிட்டு விபரீத தரிசனமா இருந்துகிட்டு அதையே நான் தேகத்தை பாவிச்சு நம்ம என்ன பண்றோம், மோமுகியமான லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோகத்தை அடைஞ்சு என்ன பண்ணுதுன்னா, ஸ்ருதமபி அசகிருத்து. பல முறை ஆச்சாரியார் சொல்லி கேட்டும் கூட, நிறைய வேதாந்தம் கேட்டாச்சு, நல்லா கேட்டாச்சு, கேட்டாலும் கூட அசகிருத்து, ஸ்ருதமபி அசகிருத்து. நிறைய முறை வேதாந்தத்தை கேட்டாச்சு, நீ திரஷ்டா நீ திரஷ்டா நீ திரஷ்டா அப்படின்னு கேட்டாலும் கூட தத்துவம் விஸ்மிருத்திய. ஆச்சாரி நல்ல பாஷம். இது தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஓம் ஓம் சாந்தி 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 சொன்னோன்னு எல்லாம் போயிடுது. கிளாஸ் விட்டு மூவ் ஆகும் போதே நமக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதாந்தம் எல்லாம் விஸ்மரணம் ஆயிடுது, மறந்து போயிடுது. மறந்து போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, தத்துவம் விஸ்மிருத்திய. நான் திரஷ்டா, இந்த தேகாதிகள் இந்த உலகம் எல்லாம் திருஷ்யம் சொப்பன மாதிரி அப்படின்னு தெரியாம மித்யா பிரசங்கம் அவதாரிக மித்யா பிரசங்கம் போயிட்டு இருக்கிறது எல்லாம் சொப்பனம், பொய், தோற்றம். ஆனா அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நிச்சயம் பண்ணி சத்தியம் சத்தியம்னு அவதாரிக மித்யா பிரசங்கம்னு என்ன அர்த்தம், பொய்யானது. நம்ம பேசுறதெல்லாம் பொய், எதை பேசினாலும் பொய், சொப்பனத்துல இருக்கிற மாதிரி. அதுவும் ஐயோ 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 பேச்சு 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 ஊர்பட்ட விஷயங்களை உட்கார்ந்துட்டு நினைக்கிட்டு இது அப்படி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா பிரசங்கத்தையும் எடுத்து வந்துக்கிட்டு பொய்யான பிரசங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவதாரிய நிச்சயம் பண்றோம், நிச்சயம் பண்ணி இது சத்தியம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, சோதயதி
ஏன் சாமி இப்படி, ஏன் சாமி இப்படி, ஏன் சாமி அப்படின்னு தலையிலேயே 4 குட்டு குட்டி. நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி குட்டுவேன். எருமாடு எருமாடு சொல்லிட்டே இருக்கும், புரியலையேன்னு சொல்ல சொல்ல மறந்து போயிடுறோம். நமக்கு ஸ்பெஷல் பகவான் கொடுத்துருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மெமரி லாஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்ப சொல்ல சொல்ல மறந்துகிட்டே திரும்ப திரும்ப அதையே எடுத்து வச்சு பொய்யானதை எடுத்து வச்சு இப்ப நம்ம சொல்றோம்ல, மொத்த சொப்பனம். காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகு அதுல ஏதாவது டவுட் வருதா, சுவாமி எனக்கு ஒரு டவுட் சுவாமி, சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நடந்துச்சு சுவாமி, இதுக்கு என்ன காரணம் சுவாமி, எனக்காவது யார்ட்டையா கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்டது. ஏன் அப்படின்னா, வேக்கப் ஆகும் போதே நான் பார்த்த எல்லா சொப்பனம் மொத்தமும் என்னது, பொய்ன்னு தெரிஞ்சு. அப்ப பொய்யான விஷயத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கேள்வி வருதா? கேள்வி வரவே இல்லை. ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? அதுல வந்து பாத்தீங்கன்னா எருமாடு வந்து பாத்தீங்கன்னா ஏரோப்ளைன் ஓட்டுச்சு, ஏன் சுவாமி, எப்படி சுவாமி எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா சுவாமி? கேள்வியே வரமாட்டேங்குது நமக்கு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் சொப்பனத்துல எது வேணாலும் சம்பவிக்கலாம். ஆனா ஜாகிரதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம், இதே விஷயத்த சாஸ்திரமும் ஆச்சாரியரும் பலமுறை சொல்லியும் கூட நம்ம என்ன பண்றோம், இதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவம் நமக்கு வந்து போக மாட்டேங்குது. போகாம இதை எடுத்து வச்சு சாமி ஏன் சாமி இப்படி, ஏன் சாமி இப்படி, ஏன் சாமி இப்படி அப்படின்னு இதையே புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆச்சாரியர் சொல்றாரு என்ன கேட்டா, திரும்ப திரும்ப அவருக்கு நடந்திருக்கு, அவர் நடந்ததுனால்தான் இந்த பாஷ்யத்தை எழுதிட்டு இருக்காரு. 2500 வருஷம் இல்ல, எல்லா காலத்திலையும் இது டைஜஸ்ட் ஆகி தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நான் கேள்வி கேட்டிருக்கேன். என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ என்னை பார்த்தாவே என்னோட ஆச்சாரியர்களை ஓடி ஒளிவாங்க, அது மாதிரி கேள்வி கேட்பேன். என் பேரே வந்து பாத்தீங்கன்னா சம்சய சிகாமணி, நல்லா தெரிஞ்சுங்க, சம்சய சிகாமணி. ஐயோ அவன் கேள்வி கேட்பான். சத்சங்கனாவே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பார்ப்பாங்க, ஐயோ இவன் கேள்வி கேட்டே நம்ம நோகடிச்சிருவானே, அவ்வளோ கேள்வி கேட்பேன். ஆனா ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, கேள்வி எல்லாம் நான்சென்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய்யானது. அப்ப புரிதல் வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்குது. இப்ப நமக்கு உள்ளாருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இது எல்லாம் ஏன் 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 எப்ப எது நடந்தாலும் ஏன் சாமி ஏன் சாமி ஏன் சாமி நமக்கு வருதா, பொய்ன்னு ஒதுக்க முடியலல்ல. அப்ப என்ன அர்த்தம், இந்த உலகத்தை நம்ம என்ன பண்றோம், சொப்பன மாதிரி நம்மளால ஒதுக்க முடியல. எல்லாத்துக்கும் காரிய காரணம் தேடிக்கிட்டே இருக்கோம். ஒரு காரியம் நடந்தாவே காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கால முக்கியமான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் எங்க சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா காரண காரியத்துல சிக்கிட்டு இருக்கோம் சாஸ்திரம் சொல்லி. இந்த காரியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. இதுக்கு என்ன காரணம், மாயாதான் காரணம். அப்ப இந்த உலகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்போ உங்க மனசு சரியா இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு, எப்போ நடக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதா அப்படியே இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா, ஜலதோஷம் 4 நாளா நீங்க சாமி எங்கேயோ எங்களை ஏமாத்திட்டு எங்கேயோ போய் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கீங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே அவர் சொல்லுவார், காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற ஹேபிட் முன்னாடி இருந்துச்சு எனக்கு. நல்ல ஃபீவரா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கோல்டா குடிக்கணும்னு ஆசை. அதனால என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் தெரியாம ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து கொக்கோ கோலாவோ ஏதோ ஒன்று வாங்கி சில்லுன்னு குடி. நைட் 12 மணிக்கெல்லாம் கூட குடிச்சிருக்கேன். குடிச்சிட்டு பாட்டில் என்ன பண்ணுவேன், பாட்டில் ஒழிச்சு வைக்க தெரியாது எனக்கு, எங்கேயாவது புக்குக்கு நடுவில் வச்சிருவேன். இவங்க கிளீன் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாத்தையும் எடுத்துருவேன். வெளில எடுத்துட்டு அப்போ நீங்க சொல்லாம கொல்லாம கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கீங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 20 நாள்ல வந்து நான் சஃபர் ஆகும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லைங்க நான் குடிக்கலைங்க. இல்ல. இன்னொரு சிஷ்யர், இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலை குளிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொகட்டாம இருக்கீங்க, அதனாலதான் பிரச்சனை. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் நீங்க, அதனால சுகர்னால இந்த பிரச்சனை. அந்த டேப்லெட் சாப்பிட்டீங்க, இந்த டேப்லெட் சாப்பிட்டீங்க, ஒழுங்கா சாப்பிடுறது இல்லை. இப்ப என்ன ரீசன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணத்துக்கு பின்னாடி ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்கோம். என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம், ஏன் நடந்துச்சு அப்படின்னு. இந்த காரணத்துக்கு பின்னாடி போனீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், காரணம் காரியம் இதுக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் மொத்தமும் என்னன்னு கேட்டீங்கன்னா காரியம். இந்த காரியத்துக்கு பின்னாடி எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா, திரிகுணாத்மிகா மாயா, பொய்யானது. அப்ப காரணமும் பொய். ஏன் அப்படின்னா காரணம் பொய், அதனால காரியமும் பொய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இது எல்லாம் சொப்பனம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா கேள்வியே வராது.
நடக்குது எப்படி ஏதோ தெரியுது, நடக்குது தெரியுது, நடக்கிறது தெரியுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ரீசனும் வேண்டாம். இந்த உலகத்துல நடக்கிற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனை தேடி போனீங்கன்னா நீங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். கூகுள் சர்ச்ல சுத்திட்டு இருக்க மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய, எண்டுக்கு போக முடியாது. உலகம் ஃபுல்லா 1000 காரணங்களை சொல்லும் உங்களுக்கு. எனக்கு ஏன் சுவாமி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. கடைசியில என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லாம் கர்மஞ்சி அப்படின்னு. இது வாஸ்தவத்தை கர்மமும் உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா கர்மமும் உண்மையானது பொய்யானது இல்லை. அதுவும் ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் தான். லாஸ்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கர்மம் சொல்றோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது எதுவுமே நடக்கவில்லை, எல்லாம் தோற்ற மாத்திரம். நேத்து நான் சஃபர் ஆயிட்டு இருந்தேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது இல்லை. நேற்று சொப்பனம் எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா பொய்யோ அதே மாதிரி நேற்று வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் நேற்று சொப்பனத்துக்கும் அதுக்கும் எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. நான் இது வரைக்கும் 49 வயசை கடந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த தேகத்துக்கு எதெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொப்பனத்தை நான் எதெல்லாம் பார்த்தனோ அது எல்லாம் ரெண்டுத்துக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அப்ப கர்மா தியரி கர்மமாவது புண்ணாக்காவது ஒரு டைமுக்கு தான் நம்ம கர்மா தியரியை சொல்றோம். வாஸ்தவத்துல இது எல்லாம் ஆபாசம், வெறும் தோற்ற மாத்திரம். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது 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 வர்றதுக்கு டைம் எடுக்கும். இந்த ஞானம் கொடுத்தாலும் கூட அந்த ஞானம் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றோம் தெரியுங்களா? அந்த ரிப்பீட் பண்றது எதுக்கு அப்படின்னா குத்திக்கிட்டே இருக்கணும். நெல்ல குத்தி 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 உமி தனியா அந்த அரிசி தனியா வர வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்கும். ஆச்சாரியோட சாஸ்திரத்தோட வேலை என்னது? இதைதான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த உமியும் அரிசியும் தனியா போச்சு அப்ப ப்ராசஸ் நின்று போச்சு, முடிஞ்சு போயிடும். அது வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா என்ன புத்திசாலியா இருந்தாலும் எடுத்து வச்சு அதையே கேள்வி சோதயதி இது திரும்ப திரும்ப நிச்சயம் பண்ணி சத்தியம் சத்தியம்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். சோதயதி இது புனக உத்தரமாக பகவான் இது மாதிரி கேள்வி கேட்கும் போது பகவான் என்ன பண்றாருன்னா திரும்ப திரும்ப பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். துர்விஜேயத்துவம் ஆலட்சிய வஸ்துன. ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் இருக்குல்ல, சொன்னா புரிய மாட்டேங்குதுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நிர்குண நிராகாரம், பேஸ் ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்ப புரிய வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. துர்விஜேயத்துவம் அனாதி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்க இந்த அவித்யானால நம்மளால இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. துர்விஜேயத்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இதை அடைய வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஆலட்சிய வஸ்து. இந்த வஸ்து ஆத்ம வஸ்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஐயா அதி சுலபம்லாம் இல்லை. ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தான் நிலையில இருந்தே பார்ப்பாங்க. பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமண பகவானுக்கு வந்து அவர் இருந்த லெவல்ல ரொம்ப ஈஸி தானே. சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை. நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு. நமக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். நம்மளை கேட்டா சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸியாச்சு அப்படின்னு. இந்த குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் சொல்லி தரும் போது அது ஸ்திரீகளுக்கு சைக்கிள் சொல்லி தரீங்கன்னு வச்சுங்க, ஐயோ பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படும். ஹேண்ட்பேரை பிடிச்சா கிட்டு நடுங்கும். இது நம்ம ஆச்சரியமா இருக்கு. ஹேண்ட்பேரை பிடிச்சா ஏன் இவ்வளவு நடுங்குது, ஷேக்கா அவ்வளவு கை நடுங்கும். பெடல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேரை பார்க்க மாட்டாங்க, ஹேண்ட்பேரை பார்த்தா பெடல் பண்ண மாட்டாங்க. ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகி ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு பிறகு எந்த இதுவும் இல்லை, கரெக்டா ஹேண்ட்பேரும் அந்த பெடலிங் பண்றது சிங்க் ஆயிடும். இதே மாதிரி நம்ம விவகாரமும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஞானமும் கரெக்டா சிங்க் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அப்ப அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரன்ஸ் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம்ங்க இந்த ஞானம். ஆனா வந்து பகவான் மாதிரி பெரியவங்களுக்கு, ரமண பகவான் மாதிரி பெரியவங்களுக்கு அது அதி சுலபம் அப்படின்ட்டு. ரிபுகீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுப்பா ஞானத்துக்கு எவ்வளவு டைம் ஆகும்னா குதிரையில ஏறுற சமயமா, குதிரையில ஒருத்தர் ஏறி உட்கார்ற சமயம்தான் ஞானத்துக்கான சமயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்வளவு ஈஸியா அப்படின்னு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லும்போது சொல்ற அநேக ஜென்ம சம்பிராப்த ததோ யாதி பராம்கதி அப்படின்னு. அப்ப ஒரு ஜென்மத்திலேயே நம்ம மெதுவா கல்டிவேட் ஆகி கடைசியில ரிப்பன் கட் பண்றது இருக்கு பாருங்க. அதை மட்டும் சொன்னீங்கன்னா எப்படிங்க? எப்போ இந்த பில்டிங்கை வந்து இனாகிரேஷன் பண்றவன் ரொம்ப ஈஸிச்சு, ரிப்பன் கட் பண்ணணும் அவ்வளவுதான்.
நம்ம நினைச்சுக்கிறோம் ரிப்பன் கட் பண்ண ஆயிடும் போல இருக்குன்னு. ஐயோ, ரிப்பன் கட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் இருக்கு பாருங்க, ஒரு வீடு கட்டுற ப்ராசஸ். ஐயோ, இந்த இபி கனெக்ஷன் வாங்குறது இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லேண்டை வாங்கிடுங்க. லேண்டை வாங்கிட்டு அந்த இபி கனெக்ஷன் போஸ்ட் வாங்கணும். எங்கேயா கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா ஐயோ சாக அடிச்சுவாங்க. ஒவ்வொரு பேப்பரும் கிளியர் ஆகி வரத்துக்குள்ளார அப்புறம் அந்த மேசன்லாம் வச்சு எல்லாம் மேஸ்திரியெல்லாம் வச்சு ஒர்க் எல்லாம் பண்ணி ஃபினிஷிங் ஒர்க் முடியறதுக்குள்ளார ஐயோ உண்மையிலே சொன்னா தாலி அருந்து போயிடும். உண்மை லிட்டரலா சொன்னா நொந்து நூடுல்ஸ் ஆகி கடைசியில யாரையாவது பாத்தீங்கன்னா கூப்பிட்டு ரிப்பன் கட் பண்ணுங்க, விலைக்கேத்தி ரிப்பன் கட் பண்ணு. ரொம்ப ஈஸியான வேலை இல்லை ரிப்பன் கட் பண்றது. விலைக்கேத்தி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆனா அந்த வீடை கட்டினவனுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படி. அப்பான்னு பெருமூச்சு வரும் பாருங்க. ஐயோ, அதுவும் முடியாது. இனாகரேஷனுக்கு அப்புறமும் வேலை போயிட்டே இருக்கும். இதேதான். அப்ப அந்த ரிப்பன் கட் பண்ற வேலையில யாரு நிக்கிறாங்களோ அது மாதிரி முக்த புருஷர்களுக்கு இந்த ஆத்ம ஞானம் அதிசுலபம், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ப்ராசஸ்ல நீங்களும் நானும் இப்ப இறங்கி இருக்கோம் பாருங்க, சிக்கே ஆகாது. ஒரு க்ஷணம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் திரஷ்டான்னு பாத்தீங்கன்னா காரியம் பண்ண முடியாது. காரியம் நடக்கவே நடக்காது. காரியம் பண்ணிக்கிட்டு நான் திரஷ்டான்னு பார்க்க முடியுமானா அது பார்க்க முடியாது. காரியம் பண்ணிட்டு காரியத்தோட சிங்க் ஆகி போயிடும். அப்ப என்ன அர்த்தம், அது கரெக்டா கோஆர்டினேட் ஆக மாட்டேங்குது, நமக்கு சிங்க் ஆக மாட்டேங்குது. அந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா நம்மளால பாத்தீங்கன்னா பிடிக்கவே முடியல. ஆச்சரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னா இந்த வஸ்து பாத்தீங்கன்னா ரொம்ப அறிதலுக்கு கடினமானது. சப்தம் அர்த்தம் ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. சப்தார்த்தம் புரியறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே நம்ம நாலேஜபிள் பர்சன் தான். அதனால பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த விவகாரத்துல அதை கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னா, நான் திரஷ்டால நின்றுக்கிட்டு இது எல்லாம் பொய்ன்னு பார்க்க முடியுமா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிர்குண நிராகாரமா அகர்த்தாவா அபோக்தாவா பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னு ஆலட்சிய அப்படின்னு பகவான் பாத்தீங்கன்னா பார்த்து நினைத்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த வஸ்துவை திரும்ப திரும்ப என்ன பண்றாரு, உத்தரம் சொல்கின்றார். சொல்லியாச்சு. எப்ப எங்கெல்லாம் சொன்னார் சுவாமி? இப்பதானே சுவாமி 5வது அத்தியாயம் தானே வந்திருக்கும் சுவாமி, 4வது அத்தியாயம் தான் வந்திருக்கும். இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல 1-2 ஸ்லோகம் தான் ஆத்ம ஞானம். இந்த அத்தியாயத்துல இப்பதான் ஆத்ம ஞானம் சொல்ல வந்திருக்கு. அப்ப எங்க சொன்னீங்க சுவாமி அப்படின்னா, 2வது சாப்டர்லயே சொல்லிட்டேன், பலமுறை சொல்லிட்டேன். எனது ஆச்சாரிய சொல்ற அவ்யக்தோயம் அசிந்த்யோயம், கீதால 2:25 சொல்லப்பட்டிருக்கு. அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம். இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா வெளிப்படாதது. இல்லையே சுவாமி, நான் கண்ணாடியில தெரிகிறேனே, கேமரால தெரிகிறேனே, இந்த தேகம் நான் தானே சுவாமி, நான் தான் தெரிகிறேனே சுவாமி. தேகம் தெரியுது, ஆனா ஆத்மா தெரியல. ஆத்மா வெளிப்படாத தத்துவம், அவ்யக்தம். ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன் அங்க அவ்யக்தமா இருக்கு, வெளிப்படாம ஸ்கிரீன் தெரியாம இருக்கு. ஃபில்முக்கு பின்னாடி இருக்கு, காட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஸ்கிரீன். ஸ்கிரீன் எப்பவுமே காட்சியா ஆகிறது இல்லை. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பேஸா இருக்கிற நான், அந்த நான் அப்படின்ற தத்துவம் அவ்யக்தம். அவ்யக்தம்னு என்ன அர்த்தம்? வெளிப்படாதது, வியக்தம் இல்லை, வெளிப்படாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதனாலேயே அயம் அச்சிந்தியக, இந்த மனதால் சிந்திக்க முடியாதது. இந்த மனசுனால சிந்திக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாமமோ ஒரு ரூபமோ ஒரு குணமோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். 5 விஷயங்கள் இருக்கணும்னு பார்த்திருக்கோம். நாமம் இருக்கணும், ரூபம் இருக்கணும், குணம் இருக்கணும், இல்ல அப்படின்னா ரூடின்னு சொல்லக்கூடிய பிரசித்தமான ஏதாவது பேர் இருக்கணும், இல்லைன்னா சம்பந்தம் இருக்கணும். மொத்தம் 5 விஷயங்கள் நம்ம வாக்குல பேசணும்னாலோ இல்ல சிந்திக்கணும்னாலும் இருக்கணும். நாமம் பரமஹம்சானந்தா. என் பேர் பரமஹம்சானந்தா, எனக்கு பேர் இல்லை, தேகத்துக்கு பேர் பரமஹம்சானந்தா, எனக்கு பேர் இல்லை. ஆத்மா சுவாமி, ஆத்மான்னு சொல்றேன் சுவாமி, ஆத்மான்ற பேரே ஆத்மாக்கு இல்லை. விவகாரத்துக்காகத்தான் நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், விவகாரத்து சாஸ்திர விவகாரத்துக்காக ஆத்மா பரமாத்மா பிரம்மம் இந்த பேர்லாம் வச்சிருக்கோம். இந்த வாஸ்தவத்துல ஆத்மாக்கு ஆத்மான்ற பேர் இல்லை, பேர் இல்லை. அதுக்கப்புறம் ஃபார்ம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்ம் தேகத்துக்கு தான் இந்த ஃபார்ம் இருக்க ஒழிய நானுக்கு ஃபார்ம் இல்லை. அதுக்கப்புறம் குணம் இருக்கா சுவாமி அப்படின்னா, சுவாமி எப்படி இருப்பார்? லீனா இருப்பார், குள்ளமா இருப்பார், தாடி வச்சிருப்பார், கருப்பா இருப்பார், சிவப்பா இருப்பார்,
இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா குணம். இதெல்லாம் தேகத்துக்கு தான் இருக்கு, நானுக்கு இல்லை. நானுக்கு எந்த குணங்களும் இல்லை. அவர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். ஆத்மாவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாவும் இருக்காது, கடுமையாவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கிறதும் இருக்க. எல்லா குணங்களும் இந்த உபாதிகளுக்கு தான், நானுக்கு இல்லவே இல்லை. அப்ப நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை. ஒருவேளை பிரசித்தமான பேர் ரூடின்னு சொல்லுவோம். ரூடினா பிரசித்தமான பேரை வச்சு சொல்லலாம். இந்திரா காந்தி தெரியுமா? இந்திரா காந்தி தெரியும் எனக்கு. ராஜராஜ சோழன் தெரியுமா? ராஜராஜ சோழன் தெரியும் எனக்கு. சங்கரர் தெரியுமா? சங்கரர் எனக்கு தெரியும். வித்யாரண்ய சுவாமி தெரியுமா? தெரியும். இதெல்லாம் பிரசித்தமான சாஸ்திரங்கள்ல பிரசித்தமான பேர். வசிஷ்டர் நீங்களும் நானும் பார்த்ததே இல்லை, வியாசர் நீங்களும் நானும் பார்த்ததே இல்லை, ஆனா பிரசித்தமான பேர். அது மாதிரி இந்த ஆத்மான்றது ஏதாவது பிரசித்தமா சுவாமி அப்படின்னா, ஆத்மான்ற நாமம் வந்து விவகாரத்தை சாஸ்திர சப்தமா பிரசித்தம். ஆனா ஆத்மான்ற தத்துவம் வந்து யாருக்கும் பிரசித்தம் இல்லை, அது ரூடி இல்லை அப்படின்னு சொல்லி பிரசித்தமான பேர் இல்லை, அதுக்கு பேர் ரூடின்னு பேர். அதுக்கப்புறம் சம்பந்தம் இருக்கா சுவாமினா, இவரோட புள்ள, இவரோட ஹஸ்பண்ட், இவரோட மனைவி, இவரோட வந்து குருநாதர், இவரோட சிஷ்யர் அப்படின்னு சம்பந்தப்படுத்தி சொல்லலாமானா சம்பந்தமும் ஆத்மாக்கு இல்லை, இருக்கிறது ஒரே ஆத்மா தான் சொல்லுது. அப்ப எதுவுமே வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த ஆத்மாவை சிந்திக்கவே முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆத்மா வெளிப்படாதது, நாமரூப குணங்களாக வெளிப்படாதது, அதனாலேயே இந்த ஆத்மாவை சிந்திக்கவே முடியாது. அப்ப எப்படி சுவாமி இது புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு மெத்தேடு தான் சுவாமி இதுக்கு வச்சிருக்கு. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் நாமரூப குணங்களோட இருக்கோ அது எல்லாம் ஆத்மா இல்லை, எதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு நேத்தி நேத்தி இத்தியாத்மா நகி கிரஹ்யதே, இந்த ஆத்மா வந்து கிரகணம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தான் இந்த ஆத்மாவை அறிய முடியும். எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கோ அங்கதான் தான் இருக்கேன். தானை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணவே முடியாது, சிந்திக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நஜாயதே மிருகதே வாபி கதாச்சித் 20 சொல்லுது, 2:20 அந்த ஸ்லோகத்தை சொல்லுச்சு. நஜாயத்தே, இந்த ஆத்மா பிறப்பதில்லை, இந்த ஆத்மா இறப்பதும் இல்லை. அப்ப எது பிறக்குது எது இறக்குது? யாராவது பர்த்டே கொண்டாடுறவங்க, வேதாந்தம் படிச்சுட்டு பர்த்டே கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ எனக்குலாம் ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பர்த்டே கொண்டாடு. போன முறை வந்து என்கிட்ட பர்த்டே பண்றதுக்காக வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க, சாமி வரணும் அப்படின்னா. எனக்குலாம் இதெல்லாம் உடன்பாடே இல்லை. என்ன இது, ஒரு சன்னியாசிக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இங்க வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. பர்த்டே கொண்டாட்டம் தேவையா அவனுக்கு? தேவையில்லாம ஆடம்பரம். செத்து போனவனுக்கு எதுக்கு பர்த்டே? சிவராத்திரி தீட்சை எடுக்கும் போதே சன்னியாசி செத்து போயிட்டான். பிண்டதானம் கொடுத்தவன் வந்து பாத்தீங்கன்னா பிண்டதானம் கொடுத்தாச்சு, சொந்தத்துக்கு தனக்கே பிண்டதானம் கொடுத்தாச்சு. அப்படி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுறது அதெல்லாம் ஐயோ குழப்பம். வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கன்ஃபியூஸ் நடந்துட்டு இருக்கு, பைத்தியக்காரத்தனத்துல முட்டாள்தனமான. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்களே பேனர் அடிச்சு நான் அஜ்ஞானின்னு ஒட்டிக்கிறாங்க, நான் அஜ்ஞானியாக இருக்கிறேன் அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆத்மாக்கு எங்கெங்க பர்த்டே வந்து வருது? ஈஸ்வரனுக்கு வந்து ஜென்மாஷ்டமி கொண்டாடுங்க, இது பண்ணுங்க, பகவானுக்கு எல்லாம் பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு ஜென்மாஷ்டமியை கொண்டாடுங்க, ராமநவமியை கொண்டாடுங்க, ஈஸ்வரனுக்கான எல்லா காரியத்தையும் கொண்டாடுங்க. எவனாவது சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிண்டதானம் கொடுத்தவனுக்கு எவனாவது தானே பிண்டதானம் கொடுத்துட்டு தானே வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடு. ஐயோ பைத்தியகாரத்தனம் அவ்வளோ ஊர்ல ஃபுல்லா பைத்தியங்கள் இருக்கு. ஆனா ஆச்சே மந்திரம் என்ன சொல்லுது? இந்த ஆத்மா பிறப்பதில்லை, இந்த ஆத்மா இறப்பதில்லை, தேகம் ஆத்மா இல்லை. அப்போ எவனாவது தேகத்துக்கு பர்த்டே கொண்டாடுறான் அப்படின்னா அந்த வேதாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். சரியா படிக்கல, அவனுக்கு எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு திரும்ப போய் படிக்கணும்னு அர்த்தம். அப்ப மரணமும் ஜென்மமும் நிஷேதம் பண்ணப்பட்டிருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய எல்லா பாவ விகாரம் சொல்றோம். பாவ விகாரம் எத்தனை? 6 பாவ விகாரம். அஸ்தி அம்மா வயிற்றுல இருக்கிறது, ஜாயத்தே பிறக்கிறது, அதுக்கப்புறம் வர்த்ததே வளர்றது, அதுக்கப்புறம் மெதுவா விபரிணமத்தே பாடியில வந்து சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 50 வயசுக்கு மேல தேயறது, அபக்ஷியது, அதுக்கப்புறம் கடைசியில சங்கு ஊதுற வேண்டியதுதான், என்னது வினஷ்யதி. மொத்தம் இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வயிற்றுல கன்சீவ் ஆனதுல இருந்து மரண பரியந்தம் எரிக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா இதுவும் 6 பாவ விகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்துக்கு தான், நானுக்கு இல்லை அப்படின்னு மந்திரம் சொல்லியாச்சு. இத்தியாதினா ஆத்மனி கர்மா அபாவக. ஆத்மால பாத்தீங்கன்னா கர்மம் செயல்பட முடியாது. ஆத்மா பிறக்கிற கர்மா இல்லை, ஆத்மாக்கு இறக்கிற கர்மாவும் இல்லை, ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா வளர்ற கர்மாவும் இல்லை, தேயற கர்மாவும் இல்லை, ஒன்னும் ஆத்மாக்கு இல்லை அப்படின்னு பல முறை பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தோட அபாவம். ஆத்மால கர்மம் இல்லை, ஆத்மா அச்சல தத்துவம், அவ்யய தத்துவம், அது பாத்தீங்கன்னா ஏக்க ரூபத்துல இருக்கிறது அப்படின்னு பலமுறை சொல்லியும் கூட ஸ்ருதி ஸ்மிருதி நியாய பிரசித்தா. ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் பிரம்மசூத்திரம், நியாயம்னா இந்த இடத்துல பிரம்மசூத்திரத்தை எடுக்கணும். ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் பிரம்மசூத்திரத்திலையும் பிரசித்தமா இருக்கிறது முக்தோ வக்ஷியமான கச்ச. ஏற்கனவே இத 2வது சாப்டர்ல சொல்லியாச்சு. இனியோ வக்ஷியமான கச்ச, இனியோ சொல்லப்பட போகின்றது. ஃபியூச்சர்லயும் 18வது சாப்டர் வரைக்கும் திரும்ப 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 ஆச்சாரியரோட வேலை என்னது? நெல்லை போட்டு குத்துறது தான். எது வரைக்கும் குத்தணும்? அரிசியும் உமையும் தனித்தனியா வர வரைக்கும். அசக்கிருத் ஆவர்த்தி திரும்ப திரும்ப பண்ணணும். ஆவர்த்தி அதிகரணம்னு பிரம்மசூத்திரத்துல இதுக்கு பேர். ஆவர்த்தி அதிகரணம்னா ரிப்பிட்டேஷன். எது வரைக்கும் ரிப்பிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நெல்லு தனி உமி தனி போற, அரிசி தனியா உமி தனியா வர வரைக்கும் தானியத்தை குத்துற மாதிரி நான் வேற இந்த தேகாதி வேறன்னு பிரிகிற வரைக்கும் இந்த வேதாந்தத்தை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். தலையில ஆணி அடிக்கிறத வேலை, ஆச்சாரியரோட வேலை ஆணி அடிக்கிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புரியவே மாட்டேங்குது. முன்னெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் குட்டிப்போம். மேக்ஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா டங்குன்னு குட்டுவாங்க. மேக்ஸ் டீச்சர் சின்ன வயசுல இல்லை, இப்பெல்லாம் யாரும் குட்ட முடியாது. மக்கு மக்கு மக்குன்னு தலையில என்ன வலி வலிக்கும்னா நமக்கு. அது எதுக்காக குட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்டுனா வலிக்கும். சொல்லுங்க அப்படியே மெதுவா வீங்கிலாம் போயிடும், தலையில வீங்கி போயிடும். வீட்டுக்கு பார்த்தா அப்படியே அது மாதிரிலாம் டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா உரைக்கணுன்றதுக்காக, அடுத்து அந்த எரர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. நமக்கு பார்த்தீங்கன்னா யாரும் குட்டுறதுக்கு ஆளே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா கேட்டு கேட்டு மறந்துடுறோம். ஒவ்வொரு விவகாரம் பண்ணும் போதும் பின்னாடி இருந்து குட்டிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர். ஏதாவது ஆட்டோவை ஏதாவது பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும். நான் கர்த்தான்னு தோணும் போதெல்லாம் அங்க இருந்து ஒரு கை டும் டும்னு குத்தணும். நீ கர்த்தா இல்லைன்னு. அப்படி பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஈஸியா நமக்கு புரியுமா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கிளாஸ் கேட்டு முடிச்சோடனே மறந்து போயிடும், விவகாரத்துக்குள்ளார போயிடும். அப்ப அதனால நிறைய முறை திரும்ப திரும்ப ஆச்சாரியார் சொல்லிட்டாரு, இனி சொல்லவும் போக போறாரு. அது மட்டும் இல்ல, தஸ்மின் ஆத்மன், அந்த ஆத்மால எந்த ஆத்மா? வெளிப்படாத நாமரூப குணங்கள் இல்லாத வெறும் கான்சியஸ்னஸா இருக்கிற இந்த ஆத்மால கர்ம அபாவே ஆத்மன். அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? கர்மம் இல்லாதது. கர்மமே இல்லை. ஆத்மா பேஸ் வெறும். அதுல கர்மம் பண்றதுக்கு எந்த அவயவங்களும் இல்லை. கர்மம் பண்றதுக்கு ஒரு அவயவம் வேணுமா? கை காலு மூக்கு வாய் ஏதாவது இருந்தா தானே நம்ம கர்மம் பண்ண முடியும். ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா தேகத்தோட அவயவங்கள் எதுவுமே இல்லை, நிரவயவம். அந்த நிரவயவமா இருக்கிற அந்த கர்மத்து அபாவமா இருக்கிறதுல அகர்மணி. அகர்மணி அப்படின்னா அந்த ஆத்மால அகர்மமா இருக்கக்கூடிய ஆத்மால அகர்மணி கர்ம விபரீத தரிசனம் அத்தியந்த நிரூடம். இந்த கர்மத்தை பார்க்கறது இருக்கு பாருங்க, என்னிடத்துல கர்மத்தை பார்க்கறது, இது எப்படி பட்டதுப்பா அப்படின்னா 100% அத்தியந்த. என்னன்னு கேட்டீங்கன்னா நிரூடம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா சுவாபாவிகம். பிறந்த எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளும் அனாதி காலம் தொட்டு சுவாவமா. சுவாவம் என்ன சாமி? சுவாவம் சொல்றீங்களா? நிரூடம்னா சுவாவம். சுவாவம்னா என்னன்னா என் கூடையே பிறந்தது சார், என் கூடையே வர்றது ஆத்மாவோட ஷேடம் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லா ஜீவராசியும் பாத்தீங்க அப்படின்னா சுவாவமாவே நான் கர்த்தான்னு கோட்டிக்கணக்கான ஜென்மமா நம்ம பை பர்த்தே இந்த எண்ணத்தோட வரும். யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. நீ கர்த்தாவா இருக்கன்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நீ போக்தாவா இருக்கன்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னா யாரும் சொல்லி கொடுக்கல. அது பாத்தீங்கன்னா அத்தியந்த நிரூடம்னா மிகவும் சுவாபாவிகம், சொல்லி கொடுக்காம வந்தது இது. அது மட்டும் இல்ல, எதக எந்த காரணத்தினால கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்பியத்திர மோகிதாக. எந்த காரணத்தினால சுவாமி சுவாவம் சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மந்திரத்தை அந்த ஸ்லோகத்துல 2வது இதே சொல்லுது,
கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்பியத்திர மோகிதாகான்னு முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லிருந்துச்சுல்ல. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்களும் கவயோ அப்படி மோகிதாக. யாரு அப்படின்னா இந்த இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேதாவிகளும் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைகின்றார்கள் அப்படின்னு 16வது ஸ்லோகத்தை சொல்லிருந்துச்சு. கிம் கர்ம, எது கர்மம் எது அகர்மம், கர்மம் எது அகர்மம் எது, ஆத்மா எது அனாத்மா எது அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிச்சவங்களும் கூட நிறைய தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணி நிறைய இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு சம்ஸ்கிருத காலேஜ், எல்லா காலேஜ்ல யூனிவர்சிட்டியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஏ பிலாசபி, அத்வைத பிலாசபி, எம்ஏ பிலாசபி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி வந்து பாத்தீங்கன்னா அத்வைத பிலாசபில வெரைட்டியா பிஹெச்டி பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி அத்வைதத்தை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு வாஸ்தவத்துல சப்த அர்த்தம் தெரிஞ்சு, வாஸ்தவத்துல இந்த நான் பார்ப்பவன், இது எல்லாம் பார்க்கப்படும் பொய்யான சொப்பன மாதிரி உலகம், நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு தெரிஞ்சவங்க அதி துர்லபம். அப்ப நிறைய புருஷர்கள் என்ன மாதிரி, நான் தான் சொல்றேன்ல என்ன மாதிரி. இப்ப யாராவது என்கிட்ட வந்து சுவாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஏதோ என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கணும் சாமி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கணும், ஏதோ ஒன்று உங்களுக்கு அனுபவம் ஆயிருக்கணும் சாமி, நீங்க ஒத்துக்க மாட்டேன். ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சாமி ரமண பகவான் சொல்றாரு சில பேருக்கு அனுபவம் ஆயிருக்கும் ஆனா வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரெகக்னைஸ் பண்ணணும். நிறைய பேர் இப்ப புதுசா நிறைய கிளம்பியிருக்காங்க, ரெகக்னைஸ் பண்ணணும், நான் ஞானின்னு ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ தலையில அடிச்சுக்கிறது. ஏங்க பசி தீர்ந்தா நானே பசி தீர்ந்து போச்சுன்னு சொல்ல போறேன், வலி தீர்ந்து போச்சுன்னா நானே வலி தீர்ந்து போச்சுன்னு சொல்ல போறேன். சுவானுபவம் தானே அது. யாராவது ஏன் பசி தீர்ந்ததுக்கு வேற யாராவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சப்தம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டதையே வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னு நினைச்சுக்கிட்டான். சப்தம் அர்த்தம் ஞானம் மூணும் தனித்தனி. யாராவது யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் பின்னாடி வரப்போகுது. யோக சூத்திரத்தை ரொம்ப தெளிவா இந்த விஷயங்கள் பேசப்போகுது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னா சப்த அர்த்தம் தெரிஞ்சாவே அவங்களை வந்து பாத்தீங்கன்னா முக்த புருஷர்களா நினைச்சு எல்லாம் பண்ணிட்டு மோகம் அடைஞ்சிருக்கு. அதனால கவிகளும் கூட, கவிகள்னா நிறைய படிச்ச மேதாவிகளும் கூட இந்த விஷயத்துல என்ன ஆகுறாங்க, மோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு 16வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தேகாதி ஆசிரியம் கர்ம. கர்மம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை சார்ந்தது. தேகத்துலதான் இப்ப நான் பேசுற கர்மா எங்க நடக்குது, கையை ஆட்டி ஆட்டி பேசுறேன், தலையை ஆட்டி ஆட்டி பேசுறேன், நான் மோனோ ஆக்டிங் கொடுக்குறேன். சாமி நல்லா எக்ஸ்பிரஸ் பண்றீங்களா, கண்ணை விழிச்சு பேசி இதெல்லாம் போன்ல வர்றது. சாமி நீங்க பேசும்போது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு சாமி அப்படின்னு நிறைய பேர் ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல பேசுறாங்க. என்னோட சின்ன வயசுல இருந்து இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மோனோ ஆக்டிங் நான் நிறைய சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். அது என் சுபாவம். அப்ப கண்ணை கையை காலை ஆட்டிலாம் பேசுறேன்னு அப்படின்னா எங்க இருக்கு கர்மா? கர்மா நான்ல இருக்கா இல்ல தேகத்துல இருக்கா? தேகத்துல தானே ஆடுது எல்லாம். இந்த தேகத்துல தானே கர்மா இருக்கு. தேகாதி ஆசிரியம் கர்ம. கர்மம் எதை சார்ந்திருக்கு? தேகத்துல கர்மா இருக்கு, கண்கள்ல இந்திரியங்கள்ல கர்மா இருக்கு, மனசுல கர்மா இருக்கு. காயா வாச்சா மனசா இந்த மூணுத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அறிவு எங்க உண்டாகுது? புத்தியில உண்டாகுது. இது எல்லாத்துக்கும் பிரதானமா பெட்ரோல் எது? கிரியாக்கு எல்லா கர்மத்துக்கும் பிராணன். பிராணன் பெட்ரோலா இருக்கு. பிராணன் தான் எல்லா ஆக்ஷனையும் பண்ண வைக்கிறதா இருக்கு. அப்ப இது எல்லா கர்மங்களும் இவைகளை சார்ந்துதான் இருக்கு. தேகாதி ஆசிரியம், தேக ஆதின்னு போட்டார். தேகம் முதலியவைகளை சார்ந்து இருக்கிறது கர்மம். ஆத்மனி அத்தியாரோப்பிய. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆத்மாக்கு மேல ஏற்றி வச்சிட்டோம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் லேயர் எனது நான். இந்த நான்ற லேயர் சதா நான் 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 இருப்பா இருக்க. இந்த நானுக்கு மேல என்ன இருக்கு? என்னோட அபின்ன சக்தியா இருக்கிற என்னோட வைஃப் அவித்யா. அது என்ன பண்ணிருக்குன்னா ஒரு லேயர் போயிட்டே இருக்கு. திரிகுணாத்மிகா அவித்யா மாயா. அது என்னை மறைச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை தெரிய விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் எப்ப அனுபூதி ஆகணும் அது வரைக்கும் இந்த மாயா வந்து போயிட்டே இருக்கும். அப்ப செகண்ட் லேயர் அவித்யா. இந்த அவித்யால இருந்து எதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா முதல் இது பிராணன், அதுக்கு அடுத்தது புத்தி,
அதுக்கு அடுத்தது மனசு. மொத்தம் நான், அவித்யா, பிராணன், புத்தி, மனசு. இந்த 5 எங்க இருக்கு? ஹிருதயத்துல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல லேயர் லேயர் லேயரா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மனசுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், அந்த எல்லாம் இருக்கிற இடம் இந்த தேகம் வந்துருச்சு. அப்ப கர்மம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா இந்த நான்ல கர்மம் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா அகர்மம். அதுக்கு மேல இருக்கிற அவித்யால இருந்து தான் 3 குணங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அவித்யால இருந்து அதோட காரியங்களா இருக்கிற தேகம் வரைக்கும் எல்லாத்துலயும் கர்மம் இருக்கு. அவித்யான்ற 3 குணங்களை என்ன பண்ணும்? சதா சலிச்சுக்கிட்டே இருக்கும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட காரியமா இருக்க பிராணன், சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கா, இருக்கிறதுலே பெரிய கிரியாசக்தி இந்த பிராணன். பிராணன் சுவாசம் நடந்துகிட்டே இருந்தாதான் ஆக்ஷன் நடக்கும். அப்ப அவித்யால கர்மம், பிராணன்ல கர்மம், அப்புறம் இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா எதையாவது அறிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதுல கர்மம். அப்புறம் மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கு, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்திரியங்கள் கர்மம் பண்ணிட்டு, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் ஆக்ஷன்லயே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தேகம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப கர்மம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த அவித்யால இருந்து ஆரம்பிச்சு தேகம் வரைக்கும் இருக்கிற எல்லாத்துலயும் இது இருக்கு, கர்மம் இருக்கு. ஆனா நான் அகர்மா. நான் எப்படிப்பட்டவன்? அகர்மமா இருக்கிறவன். அந்த நானுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த லேயர் லேயரா ஏத்தி வச்சோம்ல, அந்த லேயர் லேயரா ஏத்தி வச்ச மாதிரி என்ன எக்ஸாம்பிள்? ஸ்கிரீன். ஸ்கிரீன்ல ஆக்ஷனே இல்லை. ஸ்கிரீனுக்கு மேல என்ன பண்ணுது? ப்ரொஜெக்ஷன் ஆகுது காட்சிகள். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகிற காட்சிகளையும் அந்த ஸ்கிரீனுக்கு மேல ஏத்தி வச்சிருக்கோம், சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு. அப்படி ஆகும்போது ஸ்கிரீனும் இந்த காட்சிகளும் என்ன ஆகுது? ஒன்னான மாதிரி தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஸ்கிரீனே ஆக்ஷன் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த ஆத்மாக்கு மேல அத்தியாரோபம், சூப்பர் இம்போஸ் பண்ண இந்த தேகாதிகள்ல நடக்கிற கர்மத்தை எல்லாத்தையும் தனக்கு மேல ஆரோப்பம் பண்ணிக்கிட்டு அகம் கர்த்தா, நான் கர்த்தா, நான் கர்த்தான்னு நம்ம என்ன பண்றோம்? தப்பா புரிஞ்சுக்கிட்டு மமயே தத்து கர்ம, எனக்கு இந்த கர்மம் பண்ண வேண்டி இருக்கு, மயா அஸ்ய பலம் போக்தவ்யம், இந்த பலனை நான் அனுபவிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? இதீச்ச, இந்த விதமா நம்ம என்ன பண்றோம்? மோகத்தை அடைய. நான் ஆத்மான்னு தெரியாம தேகாதின்னு நினைச்சுக்கிட்டு நான் கர்த்தானும், எனக்கு இது கர்மம் அப்படின்னும், இதோட பலனை நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு போக்திருத்துவத்தையும் ஏற்றி வைக்கணும். அப்ப ஜீவன் என்ன ஆயிட்டா? ஜீவத்துவத்தினால, அஜ்ஞானத்தினால தன்னை பிரம்மம்னு அறியாம போறது என்னது? அஜ்ஞானம். அதனால ஜீவன் நினைச்சிட்டேன். பிராணன் அபிமானிக்கிறதுனால ஜீவி ஆயிட்டேன். ஜீவிக்கிறவன் ஜீவி. என்னை வந்து பிராணனோட அட்டாச் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்? நான் பிராணி, ஜீவி, ஜீவன் அப்படின்னு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம், மனசு, புத்தியில பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் என் மேல ஏற்றி வச்சுக்கிட்டு கர்த்திருத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும் பலனை அனுபவிக்கிறதையும் என் மேல ஏற்றி வச்சு புத்தியில இருக்கிற அகங்காரம் என்ன பண்ணுது? அபிமானிச்சுக்கிட்டே இருக்கு. இதாங்க சம்சாரம். ஆயிடுச்சா? ததா அகம் தூஷ்ணீம் பவாமி. இப்ப கர்த்திருத்துவத்தை சொல்லியாச்சு. அதே மாதிரி சில சமயம் என்ன பண்றோம்? அகர்மணிச்ச கர்மயக பஷ்யத்தை 2வது வாக்கியம் வர ஆச்சாரிய. ததா அகம் தூஷ்ணீம் பவாமி. நம்ம சில சமயம் சொல்றோம் நான் சும்மா இருக்கேன். நம்ம சொல்றோம் நிறைய வார்த்தை நல்லையே பரபரன்னு வேலை பண்ணுவோம். வேலை பண்ணிட்டு என்ன என்ன பண்றீங்க? இப்போ சும்மா இருக்கேங்க, நான் வாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கேன் அப்படின்றோம். தூஷ்ணீம் ததா அகம் தூஷ்ணீம் பவாமி. நான் மௌனமா இருக்கேன். தூஷ்ணீம்ன்றதுக்கு அர்த்தம் மௌனம். நான் மௌனமா இருக்கேன். ஏன அகம் நிராயாசக அகர்மா சுகீஸ்யாம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா எதனால நான் நிராயாசமா இருப்பேன்? வேலை பண்ணும்போது ஆயாசம் இருக்கு, சிரமம் இருக்கு. நான் இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கேன், அப்ப என்ன அர்த்தம்? ஆயாசமே இல்லை, எந்த ஒரு இதுவும் சிரமமும் இல்லை. சிரமம் இல்லாம நிராயாசமா அகர்மா, கர்மம் இல்லாதவனா சுகியா ஆனந்தமா இருக்கஞ்சி, ஒன்னும் பண்ணலச்சு. நிறைய பேர் கேட்கும்போது போன்ல பேசும்போது நம்ம இந்த பிரயோகம் பண்றோம், ஒன்னும் பண்ணலச்சு, ஆனந்தமா இருக்கஞ்சி, சுகமா இருக்கஞ்சி, நிராயாசமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே. இதுவும் கூட காரிய கரண ஆசிரிய வியாபார உபரமம். இது கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். காரியம்னா தேகம்,
கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம். காரியம்ன்றது தேகம், காரியத்துல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம். அப்புறம் அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரிய வியாபாரம், இதை சார்ந்து இருக்கிற வியாபாரம் இருக்குல்ல, ஆக்ஷன்ஸ். இது எல்லாம் ஷட் டவுன் ஆகும்போது, உபரமம் ஆகும்போது தத்கிருதம் ச சுகித்வம், அதெல்லாம் ஷட் டவுன் ஆகும்போது நமக்குள்ளார ஒரு சுகம் உண்டாகுது. ஆக்ஷன் எங்கெல்லாம் இல்லையோ அந்த இடத்துலாம் ஒரு சுகம் உண்டாகுது. அத ஆத்மனி அத்தியாரோப்பிய நம்ம என்ன பண்ணிட்டோம், தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் வந்து என்ன ஆனந்தம், வாஸ்தவ சொரூப ஆனந்தமா இல்ல பொய்யான ஆனந்தமா அப்படின்னா பொய்யான ஆனந்தம். ஏன் சுவாமி தூக்கத்துல இவ்வளவு ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சரீரம் காரியம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, தூக்கத்துக்கு போகும்போது சரீரம் காரியம் பண்ணல, இந்திரியங்கள் காரியம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்திரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் சம்பவிக்கிறதுக்கு எதையாவது பார்க்கணும் கேட்கணும், அது இல்லாம போச்சு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கணும், நல்ல சிந்தனை பண்ணா சுகம், கெட்ட சிந்தனை பண்ணா துக்கம், மாறி மாறி நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப தூக்கத்துக்கு போகும்போது மனசும் இல்லை, அப்ப புத்தி வந்து எதையும் அறியவும் இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாம் லயமான பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த துக்கங்கள் எல்லாம் நம்ம ஷட் டவுன் பண்றதுனால வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம துக்கங்கள் தூக்கத்துல இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கு. ஆக்ஷன் இல்லாம இருந்ததுனால உண்டாகிற சுகம்தான் தூக்கத்துல உண்டாகிற சுகம். இதே விஷயத்த நீங்க எப்பெல்லாம் டே லைஃப்ல வந்து பண்றீங்களோ, எப்பெல்லாம் ஆக்ஷன்ல இருந்து ஃப்ரீயா உட்காடுறோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஸ்ராந்தியா இருக்கேன், சுகமா இருக்கேன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப என்ன அர்த்தம், கர்மத்தை விட அங்க சுகம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த சுகம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ பிரம்ம சுகமா ஆத்ம சுகமானா இல்ல, இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இருந்துச்சு, இந்திரியங்கள் ஆக்ஷன்ல இல்லாம இருக்கு. ஒரு பிலிம் போயிட்டு இருந்துச்சு, ஒரு பிலிம் எண்டு கார்டு போட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ரெண்டு மாதிரி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அதையும் தூக்கி இந்த இந்திரியங்களோட உபரமம், இந்திரியங்கள் ஷட் டவுன் ஆகுது, மனசு புத்தி தேகம்லாம் ஷட் டவுன் ஆகுது, அதை தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன் என் மேல ஏற்றி வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கேன்னு சொல்றேன். நான் சும்மா இல்லை, நான் வந்து சதா காலமும் ஏக்க ரூபத்துல இருக்கேன். சும்மா இருக்குன்றது கூட என்ன அர்த்தம், ஒரு ரிலேட்டிவ் வேர்டு. நல்லா புரிஞ்சுக்கோ, சும்மா இருத்தல் ஒரு கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதோட ஆப்போசிட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காயினோட ரெண்டு பக்கம். ஆக்ஷன், ஆக்ஷன் இல்லாம, ஆக்ஷன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை நிப்பாட்டும் போது ஆக்ஷன் இல்லைன்னு சொல்றோம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்குது அப்படின்னா அவித்யால தான் நடக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது யாரு, நான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், கர்மம் பண்ணும் போது கர்மத்தை தூக்கி நான் பண்றேன்னு சொல்லிட்டோம். கர்மத்தை பண்ணாத போது நான் கர்மத்தை செய்யவில்லை, மௌனமா இருக்கேன், சுகியா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், கர்மத்தை பண்ணாததையும் கூட என் மீது ஏத்தி அத்தியாரோப்பிய ந கரோமி கிஞ்சித்து, நான் ஒன்றையும் செய்யவில்லை. தூஷ்ணீம் சுகம் ஆசம், சுகமா மௌனமா சுகமா இருக்க அப்படின்னு இது அபிமன்யந்தே லோகா. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் சும்மா இருக்கிறதையும் அபிமானப்படுகின்றது. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், ஏன தியஜதி தத்யஜ அப்படின்னு ஒரு வாக்கியம் முன்னாடி ஆச்சாரியார் அவதாரிகா பாஷ்யத்தை சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் விட்ட பிறகு சன்னியாசிகள் இடத்துல என்ன இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு. எனக்கு ரொம்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம்ன்றதுக்கு அர்த்தமே எல்லாத்தையும் விடுறது. ஆனா இப்போ மாடர்ன் சன்னியாசம் எப்படி ஆகி போயிருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாஸ்க் போட்டுக்கிட்டே போறோம் ஒவ்வொருத்தரும். விசேஷணங்கள் எல்லாத்தையும் இந்த தேகங்கள் சம்பந்தமா விரஜா ஹோம மந்திரம் உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். சன்னியாசம் எடுக்கும் போது விரஜா ஹோம மந்திரங்கள் நம்ம எதெல்லாம் அக்னியில போடணும்னு சுவாகா பண்ணணும்னு இருக்கு. எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு தனக்கு பிண்டதானம் கொடுத்தவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி. ஆனா இப்ப என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் எக்ஸ்ட்ரா, ஏற்கனவே மாஸ்க் எல்லாம் கலட்டணும், சன்னியாசத்துக்கு பிறகு புதுசா ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாங்கல்ல. அப்ப சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணு, தர்மம் அதர்மம் தியஜ, தர்மத்தையும் தியாகம் பண்ணு, அதர்மத்தையும் தியாகம் பண்ணு.
ஏன தேஜதி தத்தேஜ, எதனால நீ தர்மத்தையும் அதர்மத்தையும் தியாகம் செய்தாயோ, எதை வச்சு? அகங்காரம். அந்த அகங்காரத்தையும் நீ என்ன பண்ணு? தியாகம் பண்ணு. அப்ப அகங்காரத்துலதான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செய்கின்றேன் அப்படின்றது ஒரு அகங்காரம், நான் எதையும் பண்ணலன்றது ஒரு அகங்காரம். இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாததா ஆத்மா பாத்தீங்கன்னா ஏக்கரூபத்துல இருக்கு. பிலிம் ஓடுது, பிலிம் ஓடாம இருக்கு. இந்த ரெண்டும் பிலிமை சார்ந்ததான், ப்ரொஜெக்டரை சார்ந்ததான் ஒழிய ஸ்கிரீனை சார்ந்து இல்லை. ஸ்கிரீன் சதா காலமும் ஏக்கரூபத்திலேயே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சும்மா இருக்கன்னு சொல்றது கூட பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் தான், அதுவும் அவித்யாக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நான் சும்மா இருக்குன்றதும் ஒரு அபிமானம், நான் எல்லாத்தையும் விட்டவன்ற அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கே, அது பாத்தீங்கன்னா பெரிய சம்சாரம். அதுதான் நான் பெரிய விரக்தனாக்கும், நான் எதையும் பண்றதில்ல, நான் பெரிய சன்னியாசி, நான் எந்த கர்மத்தையும் பண்றதில்லைன்னு ஒருத்தன் சொல்றான். அப்படின்னா செய்யறான்னு ஒருத்தன் நான் இந்த கர்மத்தை பண்றேன்றது எப்படி அகங்காரமோ, அதே மாதிரி நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்றதும் ஒரு அகங்காரம் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, இது அபிமன்யந்தே லோக, இந்த உலகம் பாத்தீங்கன்னா இந்த விதமா தான் கர்மத்தையும் அபிமானிக்குது, அதே நேரத்துல கர்மம் இல்லாம இருக்கிறதையும் அபிமானிக்குது. ரெண்டுமே அபிமானத்திலிருந்து உண்டாகும், அஜ்ஞானத்திலிருந்து உண்டாகிறது. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சொரூபம் சச்சிதானந்தம் அப்படி இருந்துட்டு இது எல்லாம் செயலின்மை ரெண்டுத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றவனா இருந்தா அவன் தான் புத்திமான் அப்படின்னு சொல்ல வருது. மீதியை நம்ம என்ன பண்ணுவோம் நாளைக்கு. இந்த ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, அதை முடிச்சுவோம். தத்திர இதம் லோகசிய, இந்த விதமா அபிமானம் இந்த லோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தா அப்படின்னு பண்ணிட்டு இருக்கான் உலகத்துல. இந்த சன்னியாசிமார்களா இருக்கிறவங்க நிறைய பேர் நான் சும்மா இருக்கேன் நான் சும்மா இருக்கேன் நான் சும்மா இருக்கேன், எதையும் பண்ணல, கர்ம தியாகம் பண்ணிட்டேன்னு அபிமானத்தோட இருக்கான். இந்த ரெண்டு விதமா இருக்கக்கூடிய விபரீத தரிசன அபநயனாய, இது எல்லாம் விபரீத தரிசனம், ஆத்மாக்கு மேல சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு அதை நீக்குவதற்காகத்தான் ஆக பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை கர்மணி அகர்ம யக பஷ்யேத் இத்யாதி. இந்த ஸ்லோகம் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய தப்பான பார்வை விபரீத தரிசனத்தை நீக்கிறதுக்காகத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். மீதியை நம்ம நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத பிரயத்தः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி வயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதாம். பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் விநிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. கிரிப்பு கிடைக்காது, மெதுவா தான் கிரிப்பு கிடைக்கும்னு ஆச்சாரியரே சொல்லியிருக்காரு. அதனால பொறுமையா பார்ப்பவன்ல நிற்கணும். மெதுவா அளவா கர்மம் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பார்க்க முடியும். பரபரன்னு ஊர்ல இருக்க கர்மத்தெல்லாம் 24 மணி நேரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு அவகாசமே கிடைக்காது பார்க்கறதுக்கு.
அப்ப எந்த அளவுக்கு கர்மங்கள்ல ஸ்லோ டவுன் பண்ணி பார்க்கணும். பரபரன்னு காரியம் பண்ணாதீங்க. ரஜோ குணம் ஆயிட்டீங்க அப்படின்னா பண்ண முடியாது. எந்த அளவுக்கு சத்துவ குணமா நிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்மம் இல்லாம இருக்கு. கர்மம் கம்மியாகி ஒவ்வொன்றுத்தையா மெதுவா வாட்ச் பண்ற. ஒரு பாடம் படிக்கிறேன்னா யாரு படிக்கிறான்னு பார்க்கணும். சாப்பிட்றோம்னா யாரு சாப்பிட்றான்னு பார்க்கணும். எந்த கர்மம் சுவாசம் உட்கார்ந்துருக்கோம், சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாரு சுவாசம் பண்றா, என்ன நடந்துகிட்டு இருக்கு. இந்திரியங்கள் கர்மம் பண்ணும் போதும் மனசு கர்மம் பண்ணும் போதும் எல்லா கர்மத்திலையும் யார் பண்றா, நான் யாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். வெறும் பார்ப்பவன் மட்டும்தான் நம்ம. கர்மம் பண்றதெல்லாம் மாயாவோட காரியங்கள் தான் பண்ணுதுன்னு மெதுவா கொடுக்குவாங்க. கர்மத்துல இருந்து ரொம்ப விலகி வந்தாதான் இதை பண்ண முடியும். ஹரி ஓம்.